வணக்கம். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒளிப்பதிவு செய்து யூடியூப் அக்கௌண்டில் விடலாம்னு நினைக்கிறேன். முதலாவது துரைமுருகன் ஐயாட உரை. திமுகவின் தலைவர், அமைச்சர் தன்னுடைய சொந்த பயணத்தை முதலீட்டு பயணமாக ஏமாற்றி தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஏமாற்றி நாடு திரும்பிய போது அமெரிக்காவிலிருந்து அவசரமாக ஒருவன் மெய்மறந்து அழுத கண்ணீரோடு அவர்தான் அந்த துரைமுருகன் அமைச்சர். அவர்களுக்கு கையோ ஏற்றி இது பண்ண சொல்லியும் தன்னுடைய அட்சகர் என்றும் ஒரு அழுத மாதிரி அப்படி மறந்து நாங்கள் ஒரு மரண உரை ஒன்று ஆற்றினா அப்படி இருக்குமோ அது புகழார உரை ஒன்றை துரைமுருகன் ஆற்றினார். அவர் தன்னுடைய அட்சகர் ஸ்டாலின் என்றும் சொன்னார். அட்சகர் என்றா ஒரு கர்த்தர், ஓகே, கடவுள் தான், கிறிஸ்தவ கடவுள் என்றும் சொன்னார் துரைமுருகன். ஏன் சிவபெருமானி நீதான் சொல்லாமல் கர்த்தர் என்று சொன்னார்? எனக்கு விளங்கல. அதை நினைக்கிறேன் தான் அந்த ஒரு கூடாத கூட்டத்தில் போய் சேர்ந்தா அப்படி என்ற மாதிரி ஒரு தமிழ் பெண் ஒன்று மதிவதனி திமுகவின் ஊதுகுழலாக செயற்பட்டு கொண்டு மேடவழிய தெரிவார். அவர் ஒரு தமிழ் பெண்ணா இல்லை முஸ்லீம் பெண்ணான்னு நான் விளங்கலை. நான் பொட்டு வைக்க மாட்டாங்க பெண்கள்ண்டா, பொட்டு வைத்தா தானே அது பெண்களுக்கு அழகு. அது தமிழ் ஆக்களை தான் பொட்டு வைக்கணுமோன்று எனக்கு விளங்கலை. சரி, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை, அதை சொல்லக்கூடாது. அம்மணி, உங்களோட கர்த்தர் துரைமுருகனே சொல்லிவிட்டார் இயேசு இல்லை ஸ்டாலின் என்று. அப்போ உங்களுக்கு அவர் தான் கர்த்தர். நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அன்பானவர்கள், நீங்கள் ஒரு தமிழ் தாயிட மகள் என்று நினைக்கிறேன். தமிழ் பெண்ணாக தான் இருக்க வேணும். எனக்கு உங்களோட விவரம் தெரியா, அல்லது தமிழ் பேசுகிற கர்நாடகாரியோ அல்லது மலையாளியோ அல்லது தெலுங்கோ தெரியா. உண்மையாக நீங்கள் தமிழ் தாயிடம் பிள்ளை என்றால் உடனடியாக வெட்கம் இல்லை. நீங்கள் இப்போ லேட் இல்லை. நாம் தமிழர் கட்சி தலைவர் அவர் சீமான் அவர்களோட கதைத்து அந்த கட்சியில் போய் சேர்ற நல்லம். இது நம்மளோட தமிழ் இனத்துக்கு நல்லம். தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்காதீங்க. இந்த நான் இப்போது உங்களுக்கு கடிதம் மூலம் எழுதணுமென்று உங்களோட இமெயிலில் கூகுளில் இருந்தெல்லாம் தேடி பதம் கண்டுபிடிக்கல. அப்போ இதன் மூலமாக சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, திருமாவளவன் என்றதை விட அவர் பச்சோந்தி திருமாவளவன் என்று சொல்லலாம். அவரில் எனக்கு ரெண்டு கோபம் இருக்குது. ஒன்று, இனப்பிரச்சனை முழுக்க முடித்தது பிறகு கருணாநிதி மழை பெய்ந்தாலும் தூவானம் விடாதுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த கூட்டத்தோட போய் நீ சேர்ந்த ராஜபக்ச இந்த கொலகாரன்ட்ட போனா, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு வழக்கறிஞரை வச்சு உன்ற பிறந்த நாளுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவரையும் மற்ற ராமதாஸ் ஐயாவையும் அவரையும் ஒரு பெண் இது பண்ண நீங்கள் கதிரையிலிருந்து சிரித்து ரசித்து கொண்டிருக்க. உன்னை போல ஒரு பச்சுவந்தி ஒரு தரம் இல்லை. மிக விரைவில் அடுத்த தேர்தலில் உங்களோட பறையர் இனம், அதாவது நான் அப்படி சாதி என்று சொல்லல, அந்த நீங்கள் அந்த அங்கே சாதி தான் நிலவு. அவங்களும் உனக்கு பாடம் படிப்பாங்களே. ஏனென்றால் அந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு போட்ட அந்த வாக்குகள், அந்த போட்டுகளில் நீங்கள் அந்த 4 சீட் எம்எல்ஏ எடுத்துருங்கள். 6க்கு கொடுத்துருக்குறீங்கள். ஒன்று முஸ்லீம், மற்றது வேறு ஆக்களுக்கு. அப்போ இது அந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லை. அதுக்குள்ள இப்படி கண்டுட்டு அப்புறம் அவன்கிட்ட போய் பங்கு கேட்க போகிறீங்க. உண்ட இனத்துக்கே போட்ட வாக்குகளுக்கே நீ இது செய்யலை. அப்படியான ஒரு துரோகி. அது மட்டும் இல்லை, உயர்ந்த ஜாதி பெண்கள், நல்ல அழகான பெண்களை எல்லாம் ஒன்று கும்பலாக்களை கொண்டு கடத்தி முடிங்கடான்றா. அப்போ நீ திராவிட கூட்டத்தில் நீங்களும் இருக்கிறீங்கள். அப்போ அதான் நீங்கள் திருமணம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, இப்படி கொண்டு இது பண்ணி கற்பழிச்சிட்டு அவள்களை இந்த பெண்களை எதுவும் தண்டா கொலை செய்துவோம் மட்டும் மிரட்டுறீங்களோ என்ன தெரியா.
அது ஒரு வதந்தியா உண்மையாண்டு தெரியா நான் கேள்விப்பட்டது. அதையும் உங்களுக்கு இந்த இதில் பதிவில் செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இன்னொருவன் முக்தார் என்று, அவன் ஒரு எந்த நேரம் மனுஷ நாய். அவன் இந்த அமெரிக்கன் புள்ளி டாக், அக்லி டாக், இங்கே பிரிட்டிஷ்காரனெல்லாம் தம்பளப்பானு அல்ஸ்டேஷன்டாலும் ஒரு பிள்ளை போல அழகான நாய் இது. இந்த அமெரிக்கன் புள்ளி டாக் நியாயமான குழந்தைகள் பெரியாக்களை எல்லாம் கொண்டுட்டீங்க யூகேயில். அதே போல இவன் ஆக்களை பேட்டிக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்போ அதுக்கப்புறம் மெய் மறந்து அப்படி சண்டை பிடிக்கிற மாதிரிவான். எத்தனையோ தமிழ் பெண்களை பார்த்தனா, அந்த கன்னட தமிழ்நாட்டு நடிகை இலங்கை தமிழ் தாய்க்கு அப்புறம் அந்த பொம்பளை அவை கொண்டு வச்சுலாம் அவன் தான் இவனும் அந்த இன்னொரு வீரலட்சுமி என்ற அடுத்த பைத்தியாரை இவங்களும் தான் அவ அந்த நடிகை இப்போ இப்படி ஒரு பைத்தியாரத்தனமாக பேட்டியெல்லாம் கொடுக்க சொல்லி இப்போ தங்களோட ப்ரைவசி அந்த தங்களோட அந்த விஷயங்களை எல்லாம் இது பண்ணி செய்தாள். அப்போ நான் அப்போ யோசிச்சேன். ஆனால் பூராக்கள் தமிழாக்கள் அவன் வாயில எப்போதும் எங்களோட தேசிய தலைவர் பிரபாகரன் தமிழ் ஆக்களை பற்றித்தான், அடுத்த சீமானவர்களையும் பற்றித்தான் கூட தூற்றுவான். அப்போ யோசிச்சேன், தமிழாக்கள் நான் பல வழிகள் நானும் பல பிரச்சனைகள் இருந்தால் ஒளிப்பதிவு செய்து இது பண்ண இல்லாமல் போயிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவை ஒரு ஐயா மட்டும் நாம் தமிழர் கட்சியில் இருந்த ஐயாவால் வேறு கட்சியில் இருக்கிறாரான்னு தெரியா. அந்த ஐயா தான், அவரை பேர் மறந்துட்டேன், உடனே எழுமிந்து அவன் மைக்ரோ ஒலி வாங்கிட்டு கட்டி கொடுத்துட்டு போனார். அப்படி செய்யணும். எங்களோட தமிழர்கள் ஒரு தடவை அவன்கிட்ட பேட்டிக்கே போகக்கூடாது. இப்போ அண்மையில் ஒரு அந்த படி என்ற பேர் பாரதி ஸ்டாலினும் எனக்கு விளங்குற ஒரு ஒரு 15-14 வயசு சின்னப்படி என் சைல்டு குழந்தை நல்லா கதைக்கிறான். எனக்கு நல்ல விருப்பமாக இருக்கு. நான் முதல்ல நினைச்சது அந்த படியன் சீமான் மகனா, சீமான் அவர்கள் மகனான்னு சொல்லி, இல்லை அவருக்கு சின்ன குழந்தைன்னு இருக்குது. அப்போ இந்த படி நல்லா கதைக்கிறான். எதிர்காலத்தில் தமிழாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக வருவான். நான் வாழ்த்துறேன், இறைவனை பிரார்த்திக்கிறேன். அந்த படியினை கொண்டு திரும்பவும் அந்த நடிகையை கொண்டு ஒரு குழந்தைட்ட இந்த நடிகையோட அந்த பிரச்சனை எல்லாமே இவன் காட்டினேன். இதுக்கு கட்டாய நடவடிக்கணும். ஏற்கனவே ஒரு இவனும் அந்த காந்தராஜான தெலுங்கனோ மலையாளி எதிரியா கன்னடன் எதிரி ஒரு டாக்டர் 2 பேரும் சேர்ந்து கணக்கு பேரை தூட்டி இருக்கிறான். அப்போ இவங்கள் ஏன் அவனுக்கு நடவடிக்கை, இவன் திராவிட உதுகுழலாக இருக்கிறான், அவன்கிட்ட காசு வண்டிட்டு செய்கிறானது அவனுக்கு நடவடிக்கையில் டாக்டருக்கு மட்டும் வழக்கு பதிவு செய்திருக்கு போலடா. அப்படின்டா அந்த சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்து அந்த ஃபிலிக்ஸ் எயராட் அந்த ரெட் பிக்ஷன் நடத்தின அவரே கைது செய்தவங்கள். இந்த இது எவ்வளோ காலத்துக்கு பார்ப்போமே, 26 வரை இடவும் பகலும் மாறி மாறித்தானே வரும். எப்போதும் வெளிச்சமாக இருக்காது. மிக விரைவில் அப்படி ஒன்று நடக்கும். அன்றைக்குத்தான் தெலுங்கு தேசத்தில் அங்கே சிலைகள் உடைக்கப்பட்ட மாதிரி இந்த கருணாநிதியில சிலைகள் உடைக்கப்படும். நான் மீண்டும் ஆண்டவனை வேண்டேன். அடுத்தது மீனவர்கள் படுகொலை, எங்கட தமிழின மீனவர்கள் படுகொலை செய்யப்படுற சரியான மன வருத்தம். அதை விட என்ன வருத்தம் என்னென்றால், எங்கட தமிழீழ விடுதலை புலிகள் கடற்படை பிரிவு எப்போ ஆரம்பித்தாங்களோ அதுக்கு பிறகு அந்த இவர்கள் சிங்களவர்கள் குண்டு போட்டு பிடிச்சி சண்டைக்கு பயத்தில் தப்பி தமிழ்நாட்டுக்கு வந்த சனங்களை எத்தனை பேர் இந்திய இராணுவம் பிடிச்சி இலங்கை கடற்படையிட்ட கொடுத்துருக்கு. அவனுங்களும் பிடிச்சி வெட்டி கொண்டு பெண்களையெல்லாம் கற்பழித்து கொண்டானுங்க. அப்படி உண்டு நீல வேண்டால் எங்களோட இயக்கம் கடற்புள்ளிகள் ஒன்று அமைச்சதுக்கு அப்புறம் அது நின்றது. ஆனால் புலிகள் அழிக்கப்பட்ட போது, தமிழர்கள போராட்டம் அழிக்கப்பட்ட போது பிறகு இப்போ இவர்கள் தொடர்ச்சியாக இங்கே வரலை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இந்திய இராணுவம் சேர்ந்து தானே எங்களோட தமிழாக்கெல்லாம் பிடிச்சி அவன்கிட்ட கொடுத்தது, எங்களோட போராளிகள்லாம் அவங்க செய்தவர்கள். அப்போ இவர்கள் இந்திய இராணுவத்தில் நிற்காமலா இருப்பார்கள், எல்லையில் இருப்பார். மற்றவங்க சில பேட்டிகளில் சொல்கிற மாதிரி எங்களோட தமிழின் மீனவர்களையும் பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்டா இந்திய கடற்படை இலங்கை கடற்படை வேலி போல இருக்கட்டும், அவங்க போக மாட்டாங்க. கடலில் ஒரு தண்ணியில் அப்படி வேலி போடுறது அவங்க சர்வதேசத்தில் இதெல்லாம் நடக்குது. ஆனால் அந்தந்த நாடுகள் போனால் அவங்கள மற்ற நாட்டு அரசாங்கத்தோட
அந்த மீனவர்களோட அரசாங்கத்தை இந்த நாடோ அந்த அவங்களோட கதைச்சு அந்த விட்டுரும். ஆனால் இங்கே அப்படியே அது நடக்கல, அவன் பார்த்து கொண்டிருக்கான். அப்போ தமிழன் அழிக்கட்டும், அவனுக்கு ஹிந்திக்காரனும் தமிழன் அழிக்கிறதானே இல்லை. அதுக்காகத்தானே அவன் வடநாட்டவன் ஒவ்வொரு கம்பெனிகளையும் கொண்டு திமுகவோட சேர்ந்து அங்கே ஒவ்வொரு கம்பெனிகளை நிறுவிக்கொண்டு அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஆட்களுக்கு வீடு திட்டத்தை கொண்டு அவங்கள கொண்டு செய்கிறான். அத்தோட அந்த தெலுங்குக்காரன் மலையாளிகள் கர்நாடகா எல்லாரும் சேர்ந்து ஒரு வழக்கும் தாக்கலும் செய்தான். தாங்களும் இந்த நாட்டில் இருக்கோம், தமிழ் பேசுகிறோம், தங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்று நீதிமன்றமாக அது நாங்கள் அரசாங்கத்திட்ட கீழ் அவங்க செய்தால் சரியணும், மத்திய அரசு அதை செய்யணும், இந்த மாநில அரசு தான் செய்யணும் என்று அதை கொடுத்து அதன்படி செய்கிறான். ஒரு IAS அதிகாரம் தமிழாக்களும் இல்லை என்று தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. இங்கே இலங்கையில் அரசாங்க அதிபர், உதவி அரசாங்க அதிபர்னா அங்கே கலெக்டர் என்று இருக்கு நினைக்கிறேன். அது மற்ற போலீஸ் அதிபர் இப்படியெல்லாம் மலையாளி கர்நாடகக்காரனே என்னண்டா தண்ட ஆட்சியை தாங்களே இருக்கணும் என்று என்ன இதண்டா பேசுகிறாக்களை அடக்கிற இது பண்ணுற அப்படியான வேலைகளை செய்கிறதுக்கு தங்களுக்குரியதை அதை செய்து கொண்டிருக்கிறான். அந்த மலையாளிகளுக்கும் தெலுங்கன நியமனங்களை கொடுத்து இது பண்ணி கொண்டிருக்கான். இந்த தலைவிதியாக இந்த அறிஞர் அண்ணா தொடங்கின காலத்தில் பெரியார்வர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த செய்தான் அண்டையிலேருந்து நாசம். அவள் எல்லாரும் சேர்ந்து காமராஜர் வரக்கூடாண்டதுக்காகத்தானே அவரை திட்டமிட்டு தோற்கடிச்சு கடைசி இது பண்ணார்கள். ஆனால் அப்படி ஒன்றை செய்துட்டாலும் பார்ப்போம். இரவும் பகலும் மாறி மாறி தனி வரும். அப்போ மிக விரைவில் நம்முத சொன்ன மாதிரி அதாவது அப்படி ஒரு நிலை எதிர்காலத்தில் வரும். ஆனால் அடுத்ததுக்கு திரும்ப வரணுன்னுண்டா இந்த மீனவர்களை இந்திய இராணுவம் இந்தியன் என்ற ரீதியில் தமிழாக்கள் பாதுகாக்கிறாங்க. அப்படி என்ன எங்கள்ட தமிழாக்கள் ஏன் இந்திய இராணுவத்துக்கு போய் சேரணும்? கடற்படை தரைப்படை விமானப்படைக்கு அண்மையில் பாகிஸ்தானில் நடந்த யுத்தத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னும் பாகிஸ்தானில் பிடிச்ச ஒரு தன் தமிழ் பைலட்டு எங்கட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் 2 கனகா பேர் அந்த காகில் இப்படியான யுத்தங்கள்லாம் செத்தாங்க. அப்போ ஏன் எங்களை அங்கே போகணும்? எங்களோட இனத்தை பாதுகாக்கிறோன்னா நீங்கள் சவுதி ஊர மத்திய கிழக்கு நாட்டில் போய் உழைக்கலாமே, இந்திய இராணுவத்துக்கு போகணும். இது எனக்கு முக்கியமான மனவர் தான், அதை நான் சொல்லணும்ன்றதை இந்த ஒளிப்பதிவு மூலம் நான் அதை சொல்கிறேன். அடுத்தது விஷ்ணு ஒன்று ஒரு தான் என்ன முற்பிறப்பில் செய்த இதெல்லாம் எல்லாரும் கண் இல்லாமல் காது இல்லாமல் கை இல்லாமல் அப்படி அங்கே வீணாமல் அப்படி இப்படி எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் புறக்கிறண்டு சொன்னானே. அந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற வசனத்தை தலைவரால் தான் அது கொண்டு வரப்பட்ட அந்த வசனம் இன்னைக்கு ஈழப்போராட்டத்தில். ஏனென்றால் அப்படி காயமடைந்த அப்படியான ஆக்களை அப்படி மற்ற உண்மையிலே ஊனமுற்றவர்கள் அப்படி சொல்லக்கூடாது, ஊனமுற்றவர்கள் என்று சொல்லக்கூடாது அந்த ரைட். அது மாபெரும் குற்றம். என்னென்றால் குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்றதுக்கு அது இல்லையா, அதுகள் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு டீனேஜ் அந்த 18 வயதுக்கு மேலே போனதுக்கு பிறகு வேணுமென்னா அந்த ஆன்மீக பேச்சுகளுக்கு அனுமதிக்கலாம். அப்போ அந்த ஆன்மீக பேச்சுகளுக்கு அனுமதிக்கிறதுக்கு அந்த கல்வி திணைக்களத்தோட அனுமதி முன்கூட்டி எடுத்து தலைமை ஆசிரியர் குழுக்கள் பெற்றார்களை எல்லாம் கூப்பிட்டு இப்படி நடத்தப்புறம் 2 பெற்றார் ஆசிரியர் சங்கம் அதுகளை கூப்பிட்டு கரைச்சதுக்கு அப்புறம் அது பண்ணணும். ஆனால் இது ஆறு செய்தது அந்த குண்டர்களை கொண்டு சாதி வரி ஏற்படுத்தி ஆக்களை வெட்டி கொஞ்சம் காலம் அது முடியல, அது கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இப்போ இந்த வேலையை செய்கிறாங்க திமுகவா இல்லை பிஜேபியா அப்படி செய்கிறான்னு எனக்கு விளங்கல. அப்போ அது மாபெரும் குற்றம். அப்போ அவனோட நோக்கம் அந்த தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர் ஒன்றும் தெரிய அப்பாவிகளை மாற்றிட்டாங்க. அப்போ அதை மாற்றுறதுக்காக செய்தானுகள் அல்லது அந்த பள்ளியையும் அவங்களோட தெலுங்கு கர்நாடகாரன்ட்ட கொடுக்கறதுக்காக பிரைவேட் பள்ளி ஆகிறதுக்காக இப்படியான ஒரு நாடகம் ஆடினாங்கன்னா 2 அரசியல் காரணம் எனக்கு விளங்கல்ல. 2வது இதே போல ஒரு முஸ்லீம் பொம்பளை போய் சைவ பள்ளியில் போய் தங்களோட முஸ்லீம் இதை பேசுகிறேன்னா அப்போ எல்லாம் சேர்ந்து தான் நடக்குது. ஒரு திமுக என்னடா பிஜேபி இதை செய்யாதன்னு நினைக்கிறேன். அப்போ திமுகவில் இந்த சண்டைகளை மூட்டி தமிழர்கள கவனத்தை திசை திருப்புறதுக்காக இப்படியான உளவு வேலைகளை செய்கிறார்கள். திமுக அந்த வேலையை செய்து நினைக்கிறேன். அவன்கிட்ட பல குழுதுக்கு இருக்கு தனியாக. அவன் மிசக்காரன் சுபவீரா, அடுத்து அவன் திருச்சி சூர்யா அப்படியான குழுவெல்லாம் இருக்குது தனியவர்களுக்காக செய்கிறதுக்கு. அந்த முக்தார் என்ற நாய்கள் இதே போல் செய்கிறான்னு நினைக்கிறேன்.
ஆகவே தமிழர்கள் மிச்சம் விழிப்பாக இருக்க வேணும். அடுத்தது என்னென்றால் முதல் சொன்ன அந்த தெலுங்கனும் கர்நாடகக்காரன் நாங்கள் தமிழ் பேசுகிறவர்கள் தான் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி வந்த உடனே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய அந்த நீதிமன்றம் அங்கே அவங்களோட நீதி அரசர்கள் அங்கே இருந்தாங்களோ அவங்க தமிழ்நாட்டில் நீதியாக நடக்குது, உலகத்திலே மிச்ச மோசமானது, நீதிபதிகளுக்கெல்லாம் உடைச்சானல தானே. அப்போ அப்படி எந்த நாட்டில் நடந்தது? நீதிபதியை விரட்டுற போலீஸ் எல்லாம் அங்கே நடக்குது. இங்கே மற்ற யூரோப்பிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் அப்படி இருக்கா? இல்லை. அவன் கற்பழிச்சாலும் கொலை செய்தாலும் என்னதான் செய்தாண்டாலும் அடிக்க மாட்டாங்க, பிடிச்சி கொண்டு ஜெயில் தானே அவங்க அதெல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ போலீஸுக்கு அடிக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே இலங்கையில் பின்பக்கம் போட்டு அடித்து சூத்தில் அடித்து எல்லாம் கொல்லுவான், டயர் போடுவான். இங்கே இவன் அதே போல் இது பண்ணுறான். அடுத்தவன் பாருங்க, அவன் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஐஏசி டிஹெச்பி போலீஸ் அதிபர்லாம் அவன் தெலுங்கன் கர்நாடகா ஆந்திராக்காரன் எல்லாம் போட்டிருக்கான். அவன் இன ரீதியாக இனத்தை அழிக்கணும் என்று கல்லெடுத்து அடித்து பல்லெல்லாம் உடைச்சி பல்ல கலட்டி இருக்கிறான். அப்போ ஒரு அமைப்பாக தமிழர்கள் அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அவனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்க வேணும் கட்டாயம். உலகத்தில் அந்த கூகுள்லேயே அவனை பற்றி போட்டுருக்கு. ஒரு பல்ல பிடுங்கிறதுக்கு ஒரு பல்ல அடைக்கிறதுக்கு பல்லு டாக்டர் என்ன செய்கிறார்? உரைப்பூசை போட்டு தான் அடைக்கிறான். அப்போ அந்த இளைஞர்கள பல்ல உயிரோடு அப்படியே ஒன்றுமே போடா அடிச்சு உடைச்சிருக்காண்டா இன்னும் கொடூரம் உலகத்தில். இந்திய இராணுவம் இந்தியன் ஒரு மிச்சம் அந்த வடநாட்டுக்காரன் அப்படியே அவ்வளோ. இதை பற்றி தமிழாக்களே இது செய்யலை, செய்தார்களான் எனக்கு தெரிய, செய்திருந்தா செய்யலை என்றால் உடனடியே செய்யணும் அந்த விஷயம். அதே நேரம் அந்த 6வது அமைப்பு தமிழ் அமைப்பு போய் தமிழர்களுக்குத்தான் 99% வேலைவாய்ப்பு இங்கே வழங்கணும், வேலைக்காக வந்தவர்களுக்கு இங்கே வேலை தமிழ் தெரியாதவர்கள் இங்கே அரச திணைக்களங்களை வேலை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தமிழாக்களாக அங்கே இருக்கிற எத்தனையோ வசதியான ஆக்கள் இருக்காங்க, அவங்கள சேர்ந்து ஒரு வழக்கு தாக்கல் கட்டாயம் செய்ய வேணும் என்று சொல்லணும்னு நினச்சி அதையும் சொல்லிட்டேன். ஒரு நன்றி, இத்துடன் முடிக்கிறேன்.